ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பாட்டிஸ் கிச்சன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஷ்ரூம், புதினா இலை, எலுமிச்சை சாறு, தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, பாஸ்மதி அரிசி. அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் எத்தனை கிளாஸ் அரிசி போடுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய், நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூமை எடுத்து அதில் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணிக்கு 1.5 கிளாஸ், 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படின்ற அளவில் தண்ணியை ஊற்றி கொதித்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை எடுத்து அதில் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ஸ்லிம்லையே வச்சு வேக வச்சு தம் போட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மஷ்ரூம் பிரியாணி ரெடி. அடுத்து பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. முந்திரி, திராட்சை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நெய்யை ஊற்றி பிரெட்டை நல்லா வறுத்து எடுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. பீஸாக போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி முந்திரி, திராட்சை இதையும் வறுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க பிரெட் எடுத்து அதில் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறணும். நல்லா கிளறினதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை எடுத்து அதில் போட்டு இறக்க வேண்டியது தான். சுவையான பிரெட் அல்வா ரெடி. இதுதான் நம்மளோட ரெசிபி.